அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜியை இனிமேலும் விடக்கூடாது. செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி அசோக், அவருடைய PA சங்கர்னு ஒட்டுமொத்த பேருக்கும் கட்டம் கட்டியிருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். தமிழக அரசு, நம்ம திமுக அரசு எப்படியாவது செந்தில் பாலாஜியை காப்பாத்திரலான்னு கனவுல கூட காணாதீங்கன்னு சொல்லி அவர்களுக்கும் ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க. இந்த வழக்கினுடைய விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிறத விரிவா பேசுவோம். யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. இப்போ இதான் வேடிக்கை. ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு நேற்றைய தின உச்சநீதிமன்ற விசாரணையில் ஒரு திருப்பு முனை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதனால் வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் திரும்பவும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் எப்படி இந்த வழக்கில் தப்பிச்சுவாருன்னு சொல்லி பல பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வசமா சிக்கியிருக்காருன்னு சொல்லலாம். நேற்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்யா பக்ஷி இவர்களுடைய அமர்வில் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதுல ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் ஒரு வலுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து முன் வச்சிருக்காரு. செந்தில் பாலாஜியினுடைய வழக்குல, அதாவது வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் வாங்கி ஏமாற்றிய அந்த வழக்குல கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல நீங்க குற்றவாளிகளா சேர்த்திருக்கீங்க. தமிழக அரசு தரப்புல இருந்து அவர்கள் கேட்கிறாங்க, இத்தனை பேரை எப்படி நம்ம விசாரிக்க முடியும்? இவ்வளவு பேரை விசாரிக்கிறது சாத்தியமே இல்லை. இவங்க எல்லாரையும் விசாரிக்கிறதுக்குள்ள செந்தில் பாலாஜியுடைய வாழ்நாளே முடிஞ்சிடும் போல இருக்கு. எப்படி நாங்கள் இந்த வழக்குல ட்ரையல் முடிச்சு நீதி வாங்கி கொடுக்கறது? இந்த வழக்கு ஒரு திசையற்ற கப்பல் போல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த வழக்குல பிரைம் அக்யூஸ்டா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி அசோக், அவருடைய PA சங்கர், இவங்களோட பேரை லிஸ்ட் பண்ணுங்க. இவங்க எல்லாருமே அதிக குற்றம் செஞ்ச உண்மையான குற்றவாளிகள். இவர்களெல்லாம் நீங்க மேல கொண்டு வாங்க. இதுல குறைந்தபட்ச அளவுல வேலை வாங்குறதுக்காக பணம் கொடுத்த நபர்கள், அவர்கள் பாத்தீங்கன்னா விக்டிம், அவர்கள் குற்றவாளிகள் கிடையாது. அவர்கள் பணத்தை பறி கொடுத்த நபர்கள். இவர்களும் சட்டத்துக்கு புறம்பாக லஞ்சம் கொடுத்த நபர்கள் தான். இருந்தாலும் செந்தில் பாலாஜி ஒப்பிடும்போது இவர்கள் செஞ்ச குற்றம்லாம் ஒரு கணக்கே கிடையாது. இவர்கள்லாம் நீங்க விட்னஸா சேர்க்கணும். இல்லைன்னா அந்த குற்றவாளிகள் பட்டியலில் இவர் பின்னாடி சேருங்க. முதல்ல அதிக குற்றம் செஞ்ச நபர்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் பாலாஜியினுடைய பேரை 2000 நபர்களில் ஒருவராக இருந்த பாலாஜி முதல் நபராக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிரைம் சஸ்பெக்டா, பிரைம் அக்யூஸ்டா செந்தில் பாலாஜி விசாரிச்சாங்க அப்படின்னா விரைவில் அவருக்கு இந்த வழக்கில் தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எதையும், அதை தமிழக அரசிடமே அவர்கள் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க. கூடவே இந்த ப்ரொசீடிங் எப்போ முடியும், இந்த விசாரணை எப்போ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட் சொல்லுங்க. நீங்க பாட்டு காலகாலத்துக்கு இழுத்துக்கிட்டே போலாம் நினைக்காதீங்க. எங்களுடைய நேரத்தையும் வீணடிக்காதீங்க. இந்த இடத்துல நாங்கள் நாளைக்கு போயிடுவோம், வேற பெஞ்ச் வரும், வேற நீதியரசர்கள் வருவாங்க. ஆனாலும் இந்த வழக்கு நீண்டுகிட்டே போயிட்டு இருக்க கூடாது. உடனடி அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சிறப்பான ஸ்டேட்மெண்ட்டை நேற்று கொடுத்துருக்காங்க. சரி, இதன் மூலமா நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அமைச்சர் பதவி இழந்து ஒரு பவர் இல்லாத ஒரு எக்ஸ் மினிஸ்டரா சுத்திட்டு இருக்காரு நம்ம செந்தில் பாலாஜி. கொங்கு பகுதியை கட்டியாண்ட சிங்கம்டா எங்க செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி வந்தவங்கலாம் இப்போ ஆல் அட்ரஸே காணோம். கிட்டத்தட்ட இந்த வழக்கினுடைய போக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பிளாஷ்பேக்கு போய் பார்க்கணும். 2011-15 காலகட்டத்தில் தான் இந்த வழக்கு தலை தூக்க ஆரம்பிக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலகட்டம் அது. அந்த சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள் கிட்ட உங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி தரோம், இல்லை ப்ரமோஷன் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காங்க. அப்படி பணம் வாங்கிய நபர்களுக்கு வேலை கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. பணத்தையும் வாங்கிட்டு வேலையும் கொடுக்காம விட்டுருக்காங்க. அதில் ஒரு நபர் தான் தேவசகாயம். அவர்கள் என்ன பண்றாருன்னா, எனக்கு பணம் வாங்கிட்டு வேலை கொடுக்கலன்னு சொல்லி 2015ஆம் ஆண்டு சென்னை கிரைம் பிரான்ச்ல ஒரு வழக்கு பதிவு பண்றாரு. ஒரு FIR போடப்படுது. அதன் மூலமாக அந்த FIR கிட்டத்தட்ட 2 வருஷ காலமா விசாரிக்கப்பட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு 2017 ஆயிருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஆட்சி ஒன்று முடிஞ்சு அடுத்ததே வந்துருச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது. அப்படி ஃபைல் பண்ணப்பட்ட சார்ஜ் ஷீட்ல செந்தில் பாலாஜியினுடைய பெயரோ அவருடைய தம்பியினுடைய பேரோ யாருமே இல்லை. ஒன்லி 17 பேருடைய பேர்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அது ஒரு உப்பு சப்பு இல்லாத சார்ஜ் ஷீட்டாக போயிடுச்சு. மறுபடியும் மேல்முறையீடு பண்றாங்க. எங்களுக்கு இதுல தீர விசாரிக்கணும்னு சொல்லும் பொழுது உயர்நீதிமன்றமே இதுல தீர விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதற்கப்புறமா மார்ச் 2021 மீண்டும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது. இதுல செந்தில் பாலாஜி உட்பட 41 நபர்களுடைய பெயர்கள் சேர்க்கப்படுது. இப்படிதான் செந்தில் பாலாஜி இந்த வழக்குக்குள்ள வர்றாரு. ஏன்னா அவர் தான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அவருக்கு தெரியாம இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? இப்போ இந்த மாதிரி இந்த வழக்கு கொஞ்சம் பூதாகரமா வளர்ந்த உடனே 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நம்ம ED உள்ள வர்றாங்க. ED செந்தில் பாலாஜி மேல மணி லாண்டரிங் கேஸ் ஃபைல் பண்றாங்க. ED எப்பவுமே பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸ் தான் முதல்ல அவர்கள் போடுவாங்க. அவர்களுடைய வேலை அது மட்டும்தான்.
மற்ற கிரைம் எல்லாம் விசாரிக்கிறது அவர்களுடைய வேலை கிடையாது. லஞ்சம் வாங்குறதை தடுக்கிறதும் அவர்களுடைய வேலை கிடையாது. அதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தனியாகவே இருக்கு. இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த லஞ்சமாக வாங்கியிருப்பாங்களே பணம், அதை வந்து பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறது அவர்களுடைய வேலை. அது சார்ந்து அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அவர் வந்து கோடி கணக்கில் வீடு கட்டுறாரு, சொத்துக்கள் வாங்குறாருன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த சமயத்தில் இடி வந்து முன் வந்து செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த வழக்கில் தான் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி அவர்கள் குண்டு கட்டா தூக்கப்படுறாரு. நம்ம பார்த்துட்டு அந்த விஷயம்லாம் அதெல்லாம் மறக்க முடியுமா? டிஷர்ட் ட்ராக் பேனோட அப்படியே தூக்கிட்டு போனாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கதறுன்னு கதறின போதும் ஒருத்தரும் கருணை காட்டவே இல்லை. அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போனாங்க. சரி, ஒரு 2 நாள் விசாரிப்பாங்க, ஒரு 3 நாள் விசாரிப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 15 மாதம் மூச்சு திணற விசாரிச்சு அமைச்சர் பதவியே வேண்டாம், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி பிப்ரவரி மாதம் 2024 அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணிட்டார். ஆனாலும் விடலை. 2023 ஜூன்லேயே வந்து கைது பண்ணுறாங்க. 2024 செப்டம்பரில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. 15 மாதம் சிறைக்குள்ளேயே வந்து ஒரு விசாரணை கைதியை வச்சிருக்காங்க. விசாரணை கைதியை வச்சு செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான காரணமே என்னன்னா, நான் வந்து குற்றம் செய்தவனா செய்யலான்னு உங்களுக்குன்னு தெரியாது, குற்றம் நான் செய்தே நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் திருப்பி கைது பண்ணிக்கங்க, இப்போ என்னைய விட்டுருங்க, என் அமைச்சர் பதவி கூட இல்லை, என் எந்த பவருமே சொல்லி வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனேவே நம்ம கழக ஆட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு மீண்டும் வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து வீடியோ போட்டது. கைது பண்ண உடனே, இடி கைது பண்ண உடனே தொட்டுப்பார் சீண்டிப்பார், ஈடியால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு பேசினாங்க. அவர் பேசுனதுனால தான் என்னமோ செந்தில் பாலாஜியை 15 மாதம் ஜெயிலில் விட்டு வெளியே கூட விடலன்னா ஒரு பேச்சு இருக்கு. சரி, இப்படி செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் பதவி கொடுத்த உடனே இங்கே இன்னொரு தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, செந்தில் பாலாஜியினுடைய பெயிலை வந்து நீங்கள் ரிவோக் பண்ணுங்க, பெயிலை நீங்கள் திருப்பி பெற்றுருங்க, செந்தில் பாலாஜி திருப்பி சிறைக்கே போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே செந்தில் பாலாஜி பயந்துட்டு, எனக்கு பதவியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், அமைச்சராக இல்லாமல் நான் சாதாரண மகனாகவே இருந்துக்கிறேன், என்னை நீங்கள் சிறையில் மட்டும் வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவியை மறுபடியும் கடந்த ஏப்ரல் மாதம் ரிசைன் பண்ணுறாரு. ஸோ இப்படியாக கட்சியிலும் செல்வாக்கிழந்து அமைச்சரவையிலும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக செந்தில் பாலாஜி உலா வந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த வழக்கில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் நீதிபதிகள் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் அபிஷேக் சங்வி அவர்களை பார்த்து, இந்த வழக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் கேட்க முடியாது, இதற்கு தனிப்பட்ட முறையில் சிறப்பான ஒரு அரசு வழக்கறிஞரை நீங்கள் நியமிங்க, இந்த வழக்கினுடைய போக்கை மாற்றுங்க, இப்படியே இந்த வழக்கில் நம்ம 2000 குற்றம் சாட்டப்பட்டவங்க விசாரிச்சுட்டு இருக்க முடியாது, அவர்கள் எல்லாமே பணத்தை பறி கொடுத்தவங்க, பணத்தை வாங்கின நபரை நம்ம சும்மா விடக்கூடாது, இவரை முதல்ல நீங்கள் பிரைம் அக்யூஸ்டாக கொண்டு வாங்க, அந்த லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதற்கு அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் தரப்புல இருந்து வாதாடிய கோபால் சங்கர நாராயணன் அந்த வழக்கறிஞரும் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க யுவர் ஆனர், அது சரிதான், இந்த லிஸ்டிங் பண்ணணும், அப்போ தான் இந்த வழக்கு சீக்கிரமாக வந்து ட்ரையல் முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கினுடைய போக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா அப்போ தான் இந்த வழக்கு மீண்டும் ஹியரிங்க்கு வருது. அதற்கு முன்னாடி தமிழக அரசானது செந்தில் பாலாஜியினுடைய பெயர்லேருந்து இந்த வழக்கில் உள்ள முக்கிய குற்றவாளிகளை பட்டியலிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இங்கே தான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. செந்தில் பாலாஜியை விட்டு கொடுக்காம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவர்களால் தற்காத்துவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியை நம்பி தான் பல தேர்தல்கள் சந்தித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கடைசியாக 2023 நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதுக்கப்புறமும் நடந்துச்சு. ஆனால் 2023 தான் வந்து செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணார். அந்த தேர்தலிலேயே பல கோடிகளை செலவு செய்து அந்த தொகுதியை வெற்றி பெற்று கொடுத்தார். இல்லைனாலும் ஆளுங்க ஜெயிச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு பெரிய மார்ஜினில் அந்த தொகுதியவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வெற்றி பெற்றாரெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபா மேலே வாங்கி பெயர் வாங்கினதாக இருக்கட்டும், இப்படின்னு பல சம்பவங்கள் அவருடைய அமைச்சரவையின் கீழ் நடந்துச்சு. அன்னைக்கெல்லாம் வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டாரே, இப்போ ஸ்டாலின் ஏதாச்சும் பண்ணுவாரா, திரும்பியும் வந்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அந்த வாய்ப்பு வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னொரு தப்பிக்கவே முடியாத ஒரு குற்றத்தை பண்ணியிருக்காரு. நாங்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கடந்த ஆண்டுகளில் சொன்னார். அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. பணம் வாங்கலை அப்படின்னு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் வச்சுட்டு, நாங்கள் தான் பணம் வாங்கணும்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பணத்தை நாங்கள் திருப்பி கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க, அப்போ வாங்கினா தானே திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீதிபதி என்ன சொல்லுவார், பணத்தை வாங்கினீங்களா அப்போ தண்டனை அனுபவிங்கன்னு சொல்ல தானே செய்வாங்க. திருப்பி கொடுக்கறதுனாலேயே அந்த தண்டனையிலேருந்து விடுபட முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு அரசு பொறுப்பில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு அமைச்சர், அரசாங்கத்தில் ஒரு அங்கம், நீங்கள் எப்படி வந்து நாங்கள் வேலை வாங்கி தர்றதுக்கு பணம் வாங்குறதே தப்பு, திருப்பி கொடுத்துட்டா சரியாயிரும்னா மாட்டினதுனால தானே திருப்பி கொடுக்குறீங்க. நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம சமாளிக்க முடியாதனால திருப்பி கொடுக்குறீங்க. அது ரெமெடி தானே தவிர சொல்யூஷன் கிடையாது. அதனால் நீங்கள் மறுபடியும் வந்து வழக்கில் சந்தித்து நீங்கள் சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் இதனால் வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து தொட்ட மாட்டாங்க, நம்ம தான் இந்த வழக்கில் வந்து 2000 பேரை நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோமே, ஒன்றா விசாரித்து வர்றதுக்குள்ளே நம்மளுடைய வாழ்நாள் காலமே முடிஞ்சு போயிடும், அதுக்குள்ளே நம்ம மறுபடியும் அமைச்சராகிக்கலாம். ஏன்னா இப்போ அடுத்த 2020 எலெக்ஷன் வருது அப்படின்னா அவர் எம்எல்ஏ ஓடிப்பார், புதுசாக உள்ள அமைச்சரவையில் நம்ம சேர்ந்துக்கலான்ற மாதிரி பல கனவுகள் இருந்திருப்பாரான்னு தெரியல. இப்போ மொத்தத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி அதற்கு முன்னாடியே இந்த வழக்கு விசாரணையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக
பல தரமான தீர்ப்புகள் வந்து காத்திருக்கு. இதில் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களிடம் நம்ம திமுக தலைமையினுடைய குடுமி இருக்குது, அவர் நினச்சார் அப்படின்னா அப்ரூவராக மாறினார் அப்படின்னா பல உண்மைகள் வந்து வெளியே வர இருக்குது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது, அவர் குற்றம் சாட்டப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது தேடி போய் பார்த்தாரோ, அதெல்லாம் பின்னாடிலாம் பல அரசியல்கள் இருக்குங்க. செந்தில் பாலாஜி நினச்சாருன்னா ஸ்டாலினுக்கு எதிராக அப்ரூவராக மாற முடியும், பல விஷயங்கள் செந்தில் பாலாஜிக்கு தெரியும்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ கடைசியாக வந்து திமுக வந்து அவரை கைவிடக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே செந்தில் பாலாஜியை பாதுகாக்க முயற்சி பண்ணாங்கன்னா, இப்போவே உச்சநீதிமன்றம் வந்து தமிழக அரசு இந்த வழக்கை ஒரு திசையற்ற கப்பல் போல் நடத்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் ரொம்ப தவறு பண்ணுறீங்கன்ற மாதிரி கண்டிச்சிருக்காங்க. இதுக்கு மேலேயும் செந்தில் பாலாஜி வக்காலத்து வாங்கினாங்கன்னா உச்சநீதிமன்றத்திலிருந்து விழக்கூடிய அடிகள் வந்து ரொம்ப பலமாக இருக்குன்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை. நிச்சயமாக தமிழக அரசு அதை பண்ண மாட்டாங்க. 2023 வரைக்கும் தான் தொட்டுப்பார் சீண்டிப்பார், அதுக்கப்புறம் வந்து பேச்சு மூச்சே இல்லை ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து இந்த விஷயத்தை பொறுத்தளவில். ஸோ அடுத்து ஆகஸ்ட் 11 இந்த வழக்கு என்ன முக்கியமான மாற்றங்கள் நடக்குது, செந்தில் பாலாஜிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி.